எதுக்கு திரும்ப திரும்ப என் தலைமையிலேயே பழிய போடுற? அநியாயம் செஞ்சாங்க, என்னன்னு கேட்டேன். அது தப்பா? அவங்கள கடவுள் தண்டிச்சிருப்பாரு, நீங்க யாரு அவங்கள தண்டிக்க? தேவையில்லாம பேசி என்ன அப்செட் பண்ணாத ப்ளீஸ். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது போதும் எனக்கு. அடுத்தபடியா இந்த மதன் இனியும் ஸ்ருதின்னு அவ பின்னாடி அலையட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ என்னதான் சொல்ற? இல்லையா, நம்ம மதன் தப்பி பழிக்கிறதே பெரிய விஷயம். இனியும் அவ பின்னாடி அலைஞ்சானா அந்த மகேஷ் அடுத்த தடவை மதனை பழிக்கவே விட மாட்டான். அப்போ மகேஷ் தான் இதை பண்ணினான்னு முடிவெடுத்துட்டல? வேற யாருக்குங்க மதன் மேல இவ்ளோ கோவம் இருக்கும்? அப்போ மதன் ஸ்ருதி பின்னால அலைஞ்சதுதான் எல்லாத்துக்கும் காரணங்கிற, சரியா? அது மட்டும் இல்ல, நீங்க மகேஷ் கூட மோதிட்டு இருக்கிறதோ ஒரு காரணம். அதான பார்த்தேன், எங்கடா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியோன்னு. சரி, அப்போ மதன் இனிமே ஸ்ருதியை சந்திக்கவே முடியாது, அப்படித்தானே? அது மட்டும் இல்ல, மீறி நடந்தானா இந்த ஷோபாவோட இன்னொரு முகத்தையும் அவன் பார்க்க வேண்டி வரும். ஷோபா, நீயா இப்படி பேசுற? என்னால் நம்பவே முடியல. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அத நேர்லயே பார்க்கணும்னு நீங்களா முடிவெடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? ப்ளீஸ், நீ என்னோட ஷோபாவே இருந்துடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் போதுங்க, இனியும் என் வாயை மூடி வைக்காதீங்க. ஷோபா, கொஞ்சம் பொறுமையாரு. நானே இவ்வளவு நடந்து யாரையும் பழி வாங்கணும்னு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இது நல்லதில்ல. நான் உங்ககிட்ட இப்படி பேசலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஹலோ அருண், இந்த மகேஷ தூக்கிடுங்க, அப்படியே கடல்ல போட்டுருங்க. சரி வரலன்னா தலையை சீவிடுங்க. இப்படிதானே பேசி இருந்திருப்பீங்க. ஷோபா, நீ இந்த ராகுல தப்பு கணக்கு போட்டுட்ட. நிச்சயம் அப்படி நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நான் எதுக்கு என் மண்டையை போட்டு உடைச்சுக்கணும்? நீயே சொல்லு. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? சத்தியமா சொல்றேன், இனியும் மகேஷ் விஷயத்துல அடி உதன் கிளம்ப போறதில்ல. கேட்கவே சந்தோஷமா இருக்கு ராகுலன். ஆனா ஒண்ணு, கடவுளோட இப்போதைய விருப்பம் தான் எனக்கும். அதே நீங்க கடவுளோட இப்போதைய விருப்பம்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ ஒன்னு சொல்லு, குத்தம் செஞ்சவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? பொதுவா ஜெயில் தண்டனை கிடைக்கும். சரி, அப்படி அவங்களுக்கு அது கிடைக்கல, தப்பிச்சிட்டாங்கன்னா உன் பாஷையில என்ன சொல்வ? கடவுளுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவேன். பாத்தியா, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் கடவுளோட விருப்பம் என்னன்னு. அப்போ மகேஷ்க்கு ஜெயில் தண்டனை கிடைக்க வைப்பேன்னு சொல்றீங்க? நிச்சயமா. ஆனா ஜெயிலுக்கு போற மகேஷ் பெயில்ல கூட வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக நான் எதுவும் பண்ணுவேன். அது போதும் எனக்கு ராகுலன். இப்படியே வீட்டியம் விஷயத்திலயும் சிந்திச்சு செயல்பட்டிருந்தீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எல்லாமே ஒரு பாடம் தான் ஷோபா.
The last telephone number she had on her phone was your telephone number. So we spoke into the garage manager. He said the last person who spoke to her was you. You know where she is. Okay, we've been to the garage. We've spoken to the manager and the manager's friend, and they both say they saw you speaking to that lady yesterday. We've checked the telephone records. The last call made from that woman's phone is to you. So you have been speaking to her recently, and you know where she is. ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ரகுவா கொக்கா? என்னங்க ஆபீஸ்ல இருந்து வந்து இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இல்ல, ரகுவா கொக்கா. என்னாச்சுங்க உங்களுக்கு? உங்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் ஏதாவது வந்துருச்சா? ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் இந்த மகேஷ் விஷயம்தான். மகேஷுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? நம்ம ஆபீஸ பிடிச்ச சனி என்னையோட தீந்துடுச்சு. கடவுளே, ஏங்க திடீர்னு இப்படி வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க? நான் ஒண்ணு வேலையை விட்டுட்டு வந்து நிக்கல. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மகேஷ பத்தி தான். அவன் இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் புரிய முடியாதா? சொல்லுங்களேன். மணிமேகலை காணாம போன விஷயமா போலீஸ்காரங்க மகேஷ் கிட்ட விசாரிக்க வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த மகேஷ் அதுக்கு ஒத்துழைக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை வர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த பையன் பாதியில தப்பி ஓட ட்ரை பண்ணிருக்கான். அப்புறம் விடுவாங்களா நம்ம போலீஸ்? கப்பனு புடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அடப்பாவமே. விஜயா, நீ ஒருத்திதான் அவனுக்காக பரிதாபப்பட்ட. ஆனா அவன் செஞ்ச அயோக்கியத்தனங்கள் கொஞ்சமா நஞ்சமா? சந்தேகத்தின் பேர்ல தானே அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. விஜயா, மணிமேகலைய மகேஷ் தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். அதை எங்க ஆபீஸ்ல யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுத்து பாரு, போலீஸ்காரங்க அவனுக்கு கொடுக்குற சாப்பாட்டுல உண்மைய கக்கறானா இல்லையான்னு. ஒருவேளை மகேஷ் அதை பண்ணிருக்கலன்னா? விஜயா ப்ளீஸ், மகேஷ் தான் அதை பண்ணிருக்கணும். கடவுளை கும்பிட்டுக்கோ. அப்போதான் மணிமேகலை நமக்கு கிடைப்பா. மகேஷ் எதுக்குங்க மணிமேகலை ஒளிச்சு வைக்கணும்? மகேஷை தவிர வேற யார் கூடவும் நம்ம மணிமேகலை நெருங்கி பழகினதே இல்ல. கடைசி அவன் மகேஷ் கூட கார்ல போனத டேவிட் வேற பாத்திருக்காரு. சரி, அந்த பொண்ணு வேலைக்கு கூட வராம எப்படிங்க அடைஞ்சு கிடக்க முடியும்? யார் கூடவும் கான்டாக்ட் பண்ண கூடவா அந்த பொண்ணால முடியல? நாங்க கூடவா அந்த பொண்ணுக்கு எதிரி ஆயிட்டோம்? இந்திரன் சொன்னதுல இருந்து மணிமேகலைக்கு இப்ப கொஞ்ச நாளாவே அவன் வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு.
எந்த பொண்ணு தாங்க ஒரு குடிகாரன் வீட்ல தனியா இருக்க விரும்புவா? சரி, அவளுக்கு பிடிக்கலன்னா நம்ம கிட்ட கேட்டு நம்ம வீட்ல வந்து தங்கி இருக்கலாம்ல. இப்போதான் இத பத்தி பேசுவியாக்கோ? இதையே அவ காணாம போனதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தனா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சரியா போச்சு. இப்போ என்னாலதான் மணிமேகலை காணாம போயிட்டான்னு வேற சொல்லுவீங்க போல இருக்கு. இல்ல விஜயா, ஏதோ நாம கொஞ்சம் அவளுக்கு ஆதரவா இருக்கலாம்னு தோணுது. உங்க பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்க அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதை விடவா நாம பண்ண முடியும்? ஏதோ மணிமேகலை சீக்கிரம் கிடைச்சா அதுவே போதும் விஜயா. இப்ப மதனோட கொலை முயற்சியில கூட இந்த மகேஷ் சம்பந்தப்பட்டிருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுது. அது மட்டும் இல்ல, பிடிஎம் சார் கூட அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அடக்கடவுளே, அப்போ மகேஷ் பாடு அதோ கதிதான். ஆமா விஜயா, அவன் வெளியே வர சான்ஸ் ரொம்ப குறைவுன்னு தான் பேசிக்கிறாங்க. சரி சரி, அவன் என்ன பாடு வேணாலும் படட்டும், நீங்க வந்து சாப்பிடுங்க. மகேஷ், மகேஷ், என்னடி மீரா சொல்ற? மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுடி? சீக்கிரம் சொல்லுடி. அம்மா, உங்க மாப்பிள்ளை மகேஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. எதுக்குடி மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணாங்க? அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு மணிமேகலையை கடத்தி வச்சிருக்கிறான்னு தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ கடவுளே, நம்ம மாப்பிள்ளையா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு? நானும் நம்பலம்மா. அப்புறம் அவர் மேல மதன் கேஸ் விஷயமாவும் சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, ஆபீஸ் பணத்தை வேற கையாடிட்டாருன்னு சொல்றாங்கம்மா. நீ இதையெல்லாம் நம்புறியாம்மா? நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலம்மா. ஏண்டி நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஸ்ருதிதான் நடப்பினமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்காளேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, உன்கிட்ட பேசினா ஆறுதலா இருக்கும்னு தான் உனக்கு போன் பண்ணேன். ஆனா நீ என்னடானா, உன் பிரச்சனை மட்டும்தான் எனக்குன்னா நான் உனக்கு ஆறுதலா 1-2 வார்த்தை பேசியிருப்பேன். ஆனா எனக்கும் தலைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே.
இப்ப என்னடி பண்ணலாம்? அவர் ஆபீஸ்ல இருந்து யாராவது பெயில் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தான் மகேஷ் மேலேயே புகார் கொடுத்திருக்காங்கன்னு. ஐயோ கடவுளே, அவரோட பாஸ் வீட்டையும் கூடவா அப்படி பண்ணாரு? அதாம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்காரங்க மகேஷ் என்கிட்ட சரியா பேச கூட விடல. உடனே சொலிசிட்டர் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. அப்பா கூட வீட்ல இல்லையடி. நான் தனியா என்னடி பண்ணுவேன்? நான் மட்டும் என்னம்மா பண்ண முடியும்? சீக்கிரமா அப்பாக்கு போன் பண்ணி ஏதாவது பண்ணுமா? பாவம், ஜெயில மகேஷ் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ தெரியல. புரியுதுமா உன்னோட பிரச்சனை. ஆனா அப்பா ஹாஸ்பிடல் போயிருக்காரு. போனுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாரே. ஐயோ, என்ன பண்ணலாம் இப்போ? ஐயோ அம்மா, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காம ஏதாவது பண்ணுமா ப்ளீஸ். ஏன் மீரா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்ப நீ ஒண்ணு பண்ணு. என்னம்மா? நீ உடனே புறப்பட்டு லண்டனுக்கு வந்துடு. அப்பா வந்த உடனே நிச்சயமா ஏதாவது பண்ணுவாரு. வேணாம்மா, எனக்கு அந்த ஸ்ருதி கழுத முகத்துல முழிக்கவே பிடிக்கல. என்னடி மீரா நீயும் அவளாட்ட பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்க? நீ இந்த வீட்ல மூத்த பொண்ணு, உனக்குன்னு ஒரு கடமையும் இருக்கு. அதை விட்டுட்டு அப்படிதாம்மா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு அந்த கழுதை என்னையும் என் புருஷனையும் மதிக்காம பேசினாலோ அன்னையில இருந்து அவ முகத்திலேயே முழிக்கிறதுலன்னு முடிவு எடுத்துட்டேன். மீரா, உன் முடிவை கொண்டு போய் இப்போ குப்பையில போடு. ஸ்ருதி உன்னோட தங்க. அவளுக்கு அவ வாழ்க்கை முக்கியம். அவ பண்றதுலயும் தப்பு இல்ல. இப்போ உங்க 2 பேரோட வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம். அம்மா அழாதம்மா. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நீ வேற அழுது என்ன முழு பைத்தியம் ஆக்கிடாத ப்ளீஸ். மீரா ப்ளீஸ், நீ உடனே கிளம்பி இங்க வந்துடு. அப்புறமா நாம ஏதாவது பண்ணி மாப்பிள்ளைய வெளியில எடுத்துடலாம். சரிம்மா, நான் புறப்பட்டு வந்துடுறேன். ஆனா அந்த கழுதையே நான் உண்டு இல்லைன்னு பண்ணல. நான் மீராவே இல்ல. ப்ளீஸ் மீரா, எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணு. ஸ்ருதியும் என் மகதான். அவகிட்ட கொஞ்சம் பேசி பாரு. அவ இப்ப இருக்கிற நிலைமையில அவ யார்கிட்டயாவது பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, அவ என்கிட்ட நிதானமா பேசுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ப்ளீஸ் மீரா, எனக்காக ப்ளீஸ் ஒரு தடவை அவகிட்ட பேசு. சரிம்மா, நம்ம முதல்ல மகேஷ் விஷயத்த பாப்போம், அப்புறமா அவகிட்ட பேசி பாப்போம். தேங்க்ஸ் மீரா, நீ மூத்தவ, புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற. ஆனா அவ அப்படி இல்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறவ. விடு அவள. எதுக்கும் நீ சீக்கிரமா புறப்பட்டு இங்க வந்துடு. சரிம்மா, நான் புறப்பட்டு வரேன்.